இதுக்கு தான் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இது ஒரு நண்பர் வீட்டில் வந்திருக்கு. அவர் எனக்கு இந்த வீடியோ அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி ரூஃப் காங்கிரீட்டோட விரிசல் உங்கள் வீட்லையும் வரக்கூடாது அப்படின்னா ஐஎஸ் கோட் புக்கில் உள்ள கண்டிஷன்ஸை பூரா சொல்கிறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் கடைசிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அதிகமான மழை பெஞ்சாலும் சரி, அதிகமான வெயில் அடித்தாலும் சரி ரூஃப் காங்கிரீட் போடக்கூடாது. எதுக்கு அப்படின்னா, அதிகமான மழை பெஞ்சா சிமெண்ட் பால் கரைஞ்சிரும். வெயில் அடித்தா காங்கிரீட் செட் ஆகுது முன்னாடி அதில் தண்ணியை பூரா உறிஞ்சிரும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கரெக்டான ஈரப்பதத்தில் கரெக்டான மணல் சிமெண்ட் ஜல்லி M20னா 1:1.5:3 ரேஷியோவில் சிமெண்ட் ஒரு மூடைக்கு 25 லிட்டரு தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி அதுக்கான மிக்சிங் டைமும் ப்ராப்பராக கொடுக்கணும். இப்போ இந்த மணல் ஜல்லி எல்லாம் சிமெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ண உடனே போட்டக்கூடாது. ப்ராப்பராக அது வந்து ரொட்டேட் ஆகுது தண்ணி டைம் கொடுத்து காங்கிரீட் போடணும். மூணாவது இந்த டீசெட்ரிங் டைம். டீசெட்ரிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ரூப் ஸ்லாப் இருக்குது அப்படின்னா 14 நாள். இதே இது நீங்கள் ரூப் பீம் போட்டிருக்கீங்க அப்படின்னா 21 நாள். கண்டிப்பாக அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து பலகையெல்லாம் பிரிக்கணும். அடுத்து வந்து க்யூரிங், சரிங்களா? க்யூரிங் வந்து ப்ராப்பரான க்யூரிங் இருக்கணும். குறைஞ்சது 14 நாள், அதுக்கு கம்மியாக க்யூர் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகணும் அப்படின்னா 28 நாள். இதில் மிக முக்கியமானது வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அந்த கம்பி எல்லாமே ஒன் வேனா ஒன் வே போடணும், டூ வேனா டூ வே போடணும். ஒன் வேனா 2 பக்கம் லோட் ஆக்ட் ஆகும், டூ வேனா 4 பக்கம் லோட் ஆக்ட் ஆகும். அது எந்த ஸ்லாப்புங்கிறத டிசைன் பண்ணி அதுக்கு என்ன ராடு போடணும், 10 mm 8 mm 12 mm, அதுக்கு எவ்வளோ ஸ்பேசிங் விடணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றுமே பார்த்து கரெக்ட் பண்ணி டிசைன் பண்ணி பண்ணணும். அது டிசைனிங் வந்து உங்களுக்கு தெரியாது. ஒரு ப்ராப்பரான ஒரு செக்சுவல் இன்ஜினியரை கொடுத்து ப்ராப்பராக பண்ணுங்க. ரூப் பீம் ராடு எல்லாமே, ஏன்னா இந்த மாதிரி லோடு வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகலனாலும் இந்த மாதிரி கிராக் வரும். உங்களுக்கு வந்து செக்சுவல் டிசைன் பண்ணணும், இல்லை பிளானிங், எஸ்டிமேஷன், எலிவேஷன், இல்லைனா ஃப்ரேம்டு செக்சரில் ஐஎஸ் கோடு படி ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கனாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம்.